அடியாலாம் வந்தோடனே அந்த பொண்ணு நேராக வந்து போலீஸ்காரரை பார்க்குது. போலீஸ்கார் யாருன்னா ஹீரோ. ஓகே, அந்த இடத்துல சிவாஜி சார் இருக்காருன்னு வச்சுக்கங்களேன். யார் உன்னை தோத்துட்டு இன்னைக்கு அவளை பிடிக்கிறேன், எங்கடா ஓடுறீங்க, இப்படி பேசியிருப்பார். ஆனால் என் கடமைன்னு ஒரு படம், அதில் எம்ஜிஆர் சார் தான் வந்து போலீஸ் ஃபர்ஸ்ட் சீன் இந்த மாதிரி தோத்துட்டு வராங்க. எம்ஜிஆர் சார் ரியாக்ஷன் கொஞ்சம் கூட எதுவுமே கவலையே இருக்காது. அந்த ரியாக்ஷன் அங்கேருந்து வருவார், வந்தோடனே இல்லை அப்படி பார்த்தாருன்னா, அப்படி பார்த்துட்டு என்னை துரத்திட்டு வராங்கண்ணா அப்படின்னு எம்ஜிஆர் சார் அப்படியா அப்படின்னு தியேட்டரில் கிளாப்ஸ் அள்ளிச்சு. ஏன் அப்படின்னா எம்ஜிஆர் சார் ப்ரூவ் பண்ணிட்டாரு, நான் ரியாக்ஷன் அவ்வளோவா தர தேவையில்லை, நான் வந்தா போறோம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. இதை ஒரு சில ஆர்டிஸ்ட் ஃபாலோ பண்ணலாம்னு நினைச்சாங்கன்னா முடியல. ஆனால் சிவாஜி சார் எல்லாரும் ஃபாலோ பண்ணாங்க. சில ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். தான் நடிக்கும் போது நம்ம எங்க கேமரால தெரியாம போடுவோமோ அப்படின்னு. அந்த வகையில் நான் முத்துராமன் ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தார். அவரும் ஒரு ஷார்ட் இருந்தாருங்க. அம்மா இங்கே படுத்த படுக்கையா இருக்காங்க, இப்படி இருக்காங்க. ஒரு உள்ள வராரு, அம்மாவை பார்க்கணும், பார்த்துட்டு அங்கதானே பேசணும். டக்குன்னு திரும்பிட்டார். அம்மா என்ன இப்படி தவிக்க விட்டுருக்கீங்களா, என்ன தவிக்க வரீங்களா, எங்க திரும்பினீங்கன்னா கேமராவில் தெரியணுவதுக்காக. ஸோ இப்படி ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் அவங்கள ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறதுக்காக தமிழ் சினிமாவில் அவங்களுக்குன்னு ஒரு மாடுலேஷன், அவங்க பேசுறதுக்குன்னு ஒரு பாணி, அவங்களுக்குன்னு ஒரு தனி குரல், இது எல்லாருமே பண்ண ஒரு விஷயம். ஆனால் எப்படி இவங்க எல்லாரும் தமிழ் சினிமாவில் ஆர்டிஸ்ட்டை நீங்கள் இது வரைக்கும் வெள்ளிக்கிரி பண்ணி பார்த்தீங்களோ அந்த மாதிரி சிங்கர்ஸ் பாடகர்கள்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது பாடகர் வேணுமா? இன்னே நிமிந்து பார்த்தா சவுண்ட் வரல, கை காட்டுமா? ஸோ பாடகர்கள் அப்படிங்கும் போது நமக்கு ரொம்ப பிடித்த பாடகர் அப்படிங்கிறப்போ திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் தான் பிறந்து பாட ஆரம்பிச்சதிலிருந்து தான் இறப்பதற்கு முன்பாக வரைக்கும் தன்னுடைய குரலில் ஒரு சின்ன தளர்வு கூட இல்லை அப்படின்னா அது எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் மட்டும்தான். அவர் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம். எத்தனையோ பாடல்கள் இருக்கு அவருடைய பாடல்கள். ஆனால் ஒரு சில பாடல்கள் வந்து பார்த்தோன்னா இப்போ யாரோ யாருக்குள் யாரோன்னு சென்னை 1928 படம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? சென்னை 1928 அந்த பாட்டை ஃபர்ஸ்ட் யுவன் சங்கர் ராஜா ஒரு ட்ராக் ரெக்கார்டிங்காக பாடி அனுப்புறாரு. அது எப்படி இருக்கு அப்படின்னா, யாரோ யாருக்குள் இங்கு யாரோ யாருங்க இங்கு யார் தந்தாரோ விடையில் ஒரு கேள்வி, இப்படி ஃபிளாட்டா இருந்தது. ஆனால் அதே எஸ்பிபி சார் படத்தில் பாடும் பொழுது அதுக்கு ஒரு பாவம் கலந்தார். யாரோ யாருக்குள் இங்கு யாரோ யார் இங்கு யார்தாரோ விடுகிற ஒரு கேள்வி. இது அவருக்கே உள்ள ஸ்பெஷாலிட்டி. ஏன்னா அவருடைய இன்ஸ்பிரேஷனல் சிங்கர் யாருன்னா பிபி சீனிவாஸ் அவர்கள்.